நம்ம இன்னைக்கு பாஜக எதில் கைதேர்ந்தது, அது மோடி அரசு எதில் கைதேர்ந்ததுன்னா கிராபிங் த ஹெட்லைன்ஸ் என்று சொல்வார். அதாவது தலைப்புச் செய்திகளை கைப்பற்றிக் கொள்ளுதல். இன்னைக்கு பூரா இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்னைக்கு அவ்வளவு தொலைக்காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான், இன்கம் டாக்ஸ் 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்ல. இது ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு இந்த பட்ஜெட்ல இருக்கிற அவ்வளவு குறைபாடுகளையும் ஏராளமான மக்களுக்கு இந்த அரசு செய்ய தவறியவைகளையும் முழுமையாக மறைத்திருக்கிறது என்பதை இந்த வாதத்தின் மூலமாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு பேசிக், இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு நம்மகிட்ட தரவுகளே இல்லை. டார்கெட்டட் பாப்புலேஷன் யார், ஒரு ஸ்கீம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு, இந்த திட்டம் யாரை சென்று அடைய வேண்டும், அவங்களுடைய சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் என்ன, இத நம்ம தரவு எடுத்து 10 வருடத்திற்கு மேலாச்சு. 21 நமக்கு சென்சஸ் முடிஞ்சிருக்கணும். ஆனால் அந்த சென்சஸுக்கு பணம் ஒதுக்காதது இந்த முறையும் பணம் ஒதுக்கவில்லை. இதனால என்ன ஆகும், 12 கோடி பேர் வறுமை கோட்டின் எல்லைக்கு கீழே உள்ளவர்களுக்கு அந்த திட்டத்தினுடைய பயன் கிடைக்க விடாமல், ஏன்னா அவங்க இன்னும் கிளாசிஃபை ஆகாம அவங்க இருக்கிறாங்க. சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் தெரியல. இது நான் எதுக்கு சொல்றேன்னா, எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் அலாட்மெண்ட் ஆஃப் மணி, எதுக்கு பணம் கொடுக்கணுமோ எதுக்கு பணம் கொடுக்க வேண்டாங்கிறதுல முக்கியமான கோணம் ஒன்றை நான் சொல்ல ஆசைப்படுறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு இதுல 1 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. இந்த 12 லட்சம் ரூபாய் வருமான வரி சலுகை கொடுத்ததுனால அரசாங்கத்திற்கு 1 லட்சம் கோடி இழப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 1 லட்சம் கோடிய இழப்பை அவர்கள் எப்படி சரி செய்ய போகிறார்கள் என்பதற்கு எந்த விதமான ஒரு விவரமோ அல்லது அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இந்த பட்ஜெட்ல அவங்க சொல்லல. சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அனெக்சர்ல இருக்க எல்லாம் பாருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க.